ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பைக்கர் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரேசிங் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு பயங்கரமான ஒரு ரேசிங் சாம்பியன்ஷிப் போட்டி ஒன்று நடக்க இருக்குது. இந்த போட்டியில் நிறைய பேர் கலந்துக்கிறதுக்காக பேர் கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஹீரோவும் பேர் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஹீரோ பைக் ரேசிங் ரொம்ப உயிர். சின்ன வயசுலேருந்து அதில் இந்த போட்டியில் எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சிய கனவோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. பேர் கொடுத்துட்டு அவர் பயிற்சியில் ஈடுபட்டுருக்காரு. ஆனால் பார்த்தா அவர் சுற்றி நிறையா விஷயங்கள், நிறைய சம்பவமாக நடக்குது. அது வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது. இது வந்து ரேசிங் போகிறதுக்கு தடையாக இருக்குது. அதை ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணி அவர் வெளியே வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேமிலியில் ஒரு சம்பவம் நடக்குது. இப்படி நிறைய சம்பவமாக நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் தவிர்த்துட்டு அவர் ஃபுல் ரேசிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ரேசிங்கில் வின் பண்ணாரா இல்லையா, இறுதியில் அவருடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே சினிமோட்டோகிராஃபிக் விஷுவல் எஃபெக்ட் தாங்க செம்மையாக இருக்குங்க. ஒரு பைக் ரேசிங் அப்படியே நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. அது படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதேமாதிரி ஹீரோ ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. அவருடைய அந்த ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. நம்மளால் ஒரு ரேசிங் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் புலம்புவார். அது அப்படியே ஈஸியாக கனெக்ட் ஆகுது. நம்மளே அப்படியே எப்படியாவது ஜெயிக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வந்துடுறாங்க. அவருடைய கேரக்டர் மட்டும் அந்த நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வருகிற அந்த பிரச்சனைகள், ஃபேமிலியில் பிரச்சனைகள் இதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குங்க. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஆஃப். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா கொடுத்த ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் அப்படியே உள்ட்டாவாக மாறிடுச்சு. வழக்கமான வர படமாக மாறிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய புது சீன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதனால் பார்க்கறது நல்லாவே இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படி இல்லை, வழக்கமான படமாக மாறிடுச்சு. இது மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவியில் நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இது வந்திருக்கு. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. ட்விஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. அது கிளைமேக்ஸ் எப்பவும் வழக்கமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி ஒரு எங்கேஜ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொன்னாங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச போது தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.